பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம். Proverbs chapter 20 verse 22. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார். Wait for the Lord and he will save you. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. அநேக நாட்கள் கடந்து போனதுனால நீங்கள் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய பிரசனத்தில் நீ காத்திரு, நிச்சயம் அவர் உங்களை ரட்சிப்பார், நிச்சயம் இந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனைகளின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க. கர்த்தரிடத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நீங்க தகப்பனே உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க. நிச்சயம் கர்த்தர் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். நிச்சயம் கர்த்தர் உங்களை இதுல இருந்து பாதுகாப்பார். உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு காத்திருங்க, அவருடைய பிரசன்னத்துல காத்திருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுவார். அவர் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க விடுவீங்க சுவாமி. எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க மாற்றுங்க, அற்புதத்தை செய்யுங்கப்பா. அதிசயமாக பிள்ளைங்களை வழி நடத்துங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். God bless you. Have a peaceful day.